தம்பியும். அண்ணனும் தம்பியும் வந்து அவங்க அப்பாவுக்கு பிறகு கிராமத்தில் வந்து விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு வந்தாங்க. 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. அதை பார்த்து இந்த ஊரே இருந்துச்சு, அண்ணன் தம்பின்னா இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு பேசிக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆணிச்சு, குழந்தைங்க பிறந்துச்சு. ஆனால் அந்த மனைவிங்க 2 பேரும், அதாவது அண்ணன் ஒய்ஃபும் தம்பி ஒய்ஃபும் எப்போ பார்த்தாலும் சண்டைன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதை வந்து 2 பேரும் கண்டுக்க மாட்டாங்க. எந்த நேரமாவது எப்படியாவது கூடிடுவாங்க அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு அதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை இதெல்லாம் வந்து ஒன்றாலாம் இங்கே செஞ்சுட்டு சமைச்சிட்டு ஒருத்தருக்கு கூட ஒருத்தருக்கு குறைய அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அதனால் எல்லாம் தனியாக பிரியணும் அப்படின்னு வேற சொல்லிடுச்சுங்க. சரின்ட்டு அதுங்க பக்கமும் இருக்கணும், அண்ணன் தம்பியும் ஒற்றுமையாக இருக்கணும், என்னடா வழி அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு, சரி நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக சமைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி தனித்தனியாக சமைச்சிட்டு குடும்ப செலவுகளையும் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு அப்படி இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் விவசாயமும் நிலமும் மட்டும் அவங்க வந்து பிரிச்சுக்கவே இல்லை. அவங்க எப்போதும் வழக்கம் போல் விவசாயத்துக்கு போவாங்க, நிலங்களை உழுவாங்க, நல்லா பயிர் செய்வாங்க, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பிரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா, அந்த பிரித்த நெல்லெல்லாம் வந்து மூட்டை கட்டும்போது தனித்தனியாக கட்டிட்டாங்க. அதாவது அண்ணனுக்கு ஒரு 20 மூட்டையும் தம்பிக்கு 20 மூட்டை அப்படின்னு விளைஞ்சதுலேருந்து வந்த நெல்மணிகளை வந்து இப்படி பிரித்து கட்டிட்டாங்க. ஆனால் 2 பேருக்கும் அது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க 2 பேரும் எப்போதும் வழக்கம் போல் ஒற்றுமையாக தான் எல்லாம் வெளியே வந்தால் பேசிக்குவாங்க, எல்லாம் வீட்டுக்கு போனால் தான் அப்படியே அவங்கவுங்க ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி அப்படி இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நெல் மூட்டையை பிரித்து கட்டிகிட்டு இருக்கும்போது இருட்டாயிடுச்சு. அப்போ தம்பி வந்து, அண்ணன் எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீ இது வண்டி வர வரைக்கும் நீ இதுக்கு காவலுக்கு இரு, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட போயிட்டான். அப்போ அண்ணன் யோசிச்சாரு, தம்பி வந்து சின்னவன், அவனுக்கு என்ன தெரியும், இன்னும் அனுபவம்லாம் பத்தாது, நம்ம வந்து இன்னும் என்ன வேணாலும் செஞ்சு நம்ம அனுபவத்தில் வந்து நிறைய லாபம் ஈட்ட முடியும், அவன் பாவம், இனிமே தான் அவனுடைய ஃப்யூச்சர் இருக்குது, இன்னும் அவனுக்கு குழந்தைங்கள்லாம் இல்லை, அதுக்கப்புறம் அவனுக்கு குழந்தைங்கள்லாம் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 20 மூட்டை நெல் இருந்துச்சுல்ல, அதுலேருந்து 5 மூட்டை நெல்லை தூக்கி தம்பியோடதோட வச்சுட்டு அப்படியே தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டாரு. அப்புறம் தம்பி சாப்பிட்டுட்டு வந்தோடனே அண்ணன் நான் வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்கன்னொன்னே அவரும் சாப்பிட போயிட்டார். அப்போ இவன் யோசித்தான், அண்ணன் பாவம், இன்னும் எவ்வளோ காலம் அவரால் உழைக்க முடியும், அவருக்கு ஆல்ரெடி 2 பிள்ளைங்க வேற இருக்காங்க, அவருக்கு தான் வந்து நிறையா தேவையாக இருக்கும், அதனால் அண்ணனுக்கிட்ட இந்த இன்னும் நம்மள்டேருந்து இருக்கிறத வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு 5 மூட்டையை தூக்கி அண்ணனோடதில் வச்சுட்டா விடிய காலையில் ஒரு 3 மணி போல் வண்டி வந்துடுச்சு. 2 பேரும் 2 வீட்டுக்கு ஏற்றி அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு வீட்டில் போய் பார்த்தா அண்ணன் இதுலேயும் 20 மூட்டை இருக்குது, தம்பி இதுலேயும் 20 மூட்டை இருக்குது. அப்போ அவங்க 2 பேரும் அந்த மூட்டையை எண்ணி பார்த்தா இதுலேயும் 20 இருக்குது, அதுலேயும் 20 இருக்குது. இப்போ அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சந்தித்து இதை பேசிக்கிறாங்க. என்னப்பா, நான் வந்து இந்த மாதிரி உனக்கு நீ தம்பி தானே, உனக்கு நிறைய தேவைப்படும் அப்படின்ட்டு நான் வச்சேன். இல்லை நீங்கள் அண்ணன் எவ்வளோ வயசு என்னோட மூத்தவங்க, நீங்கள் இவ்வளோ உழைக்கிறீங்க, உங்களுக்கு வேறு குழந்தைங்க இருக்குது, அதனால் நான் வந்து உங்களுக்கு கூட கொடுத்தேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை 2 மனைவிகளும் கேட்டுட்டாங்க. நம்ம இப்படி சண்டை போட்டுட்ருக்கோம், அவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிறாங்கன்னு இதை கேட்டோன்னே அதுங்களுக்கு ரொம்ப அப்படியே வெக்கமாகிடுச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம போய் சண்டை போட்டுட்டோம், அண்ணன் தம்பி 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க, எவ்வளோ பரந்த மனப்பான்மையோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதுலேருந்து
ஒன்றாயிட்டாங்க. ஒரே சமையலாக இருந்து கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்க.